என் பேர் வசந்தா. நான் 1949ல் இந்தியாவோட தமிழ்நாட்டில் திருவாரூருங்கிற ஊரில் பிறந்தேன். பிறக்கும்போது எங்கள் அப்பா வந்து அதுக்கு முன்னாடி நான் ஊருக்குல எங்கள் அம்மா மாசமாக இருக்கும்போதுமே அப்பா இங்கே பிணைங்குக்கு வந்துட்டாங்க. பிணைங்கு வந்து அம்மா கல்யாணம் பண்ணிட்டு பிணைங்கு வந்துட்டாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது வந்து தலைச்ச பிரசவம், நம்ம ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனால் அங்கே பார்க்கறதுக்கு பிணைங்கள ஆள் இருக்காதுங்கிற இதனால ஒரு இதை பிரசவம் முடிஞ்சு கூட்டிகிட்டு வந்துடலாம் பிணைங்குன்னு சொன்னேன். நான் பிரசவம் முடிஞ்சு 6 மாதம் கழிச்சு என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வரும்போது யார் திரும்ப என்னை கூட்டிகிட்டு வந்தது? இப்போ டாக்டர் சுப்பிரமணியம் இருக்காரு, இப்போ துணை மாரிக்கால துணை அமைச்சராக இருக்காரு டாக்டர் சுப்பிரமணியம். டாக்டர் சுப்பிரமணியத்தோட தாத்தா அவரு அப்போ எங்கள் ஊர் இருந்தார். அவரும் எங்கள் சித்தப்பாவும் என்னையும் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரும்போது ரஜுலா கப்பல் வந்து சரியான ஆட்டம் கொடுக்குமாங்க கடலில். அப்போ எங்கள் அம்மா மயக்கமாக படுத்துக்கிறப்போ என்ன இந்த கப்பலில் சின்ன பிள்ளை தானே 6 மாதம் குழந்தைன்னா, அப்போ அந்த கப்பலில் இருக்கிற மாலுமிங்க வந்து தூக்கி கொண்டு வெளியே விளையாடுறதுக்கு கொண்டு தூக்கி கொண்டு வச்சிருந்துருக்காங்க. எங்கள் சித்தப்பாவும் அந்த தாத்தாவும் என்ன செஞ்சிருக்காங்க, மேலெல்லாம் சுற்றி பார்த்து கப்பலை வந்து தேடினா பிள்ளையை காணும். பிள்ளையை காணும் எங்கன்னு கேட்டால் எங்கள் அம்மா மயக்கத்தில் ஒன்றுமே தெரியல. அப்புறம் அங்கே கப்பலை தேடி பார்க்கும்போது இவங்க வச்சுட்டு அவங்க வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அதை தூக்கிட்டு வந்துருக்காங்க. அப்போ அதோட பிணைக்கு வந்து சேர்ந்துட்டோம். அவங்களுக்கு அப்பா இங்கே இருந்தாங்க. பிணைங்க வந்து சேர்ந்த காலத்தில் அப்பாலாம் இங்கே வரும்போதும் ஒரு சாதாரண செவலா தோட்டம்னு சொல்லுவாங்க பிணைங்களை. வெறும் பன்னியிலியோட எஸ்டேட், வெறும் கொப்பரை, தேங்காய், தென்னை மரம், கொப்பரை இருந்தாங்க. அங்கே வந்து இருக்கும் மாடு வச்சுக்கிட்டு நிறைய மாடு, சொந்த மாவு மில் இருந்துச்சு. சொந்த மாவு மில் இருந்தால் கூட அதை பக்கத்தில் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை அம்மாவுக்கு. அதெல்லாம் அது வந்து ஒரு பிஸ்னஸாக தெரியல அவங்களுக்கு. தான் ஆடு மாடு கோழி அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து அந்த வேளாங்கண்ணி பக்கத்தில் இருந்தவங்க அம்மா. அதனால் அந்த டவுனில் இருந்த மாவு மில்லில் வந்து அவ்வளோ ஆர்வம் காட்டல. இந்த கிராமத்தில் மாதிரி இருந்துச்சு பாருங்க, அந்த கம்பம்னு சொல்லுவாங்களே அந்த காலத்தில் தோட்டம். அந்த தோட்டத்தில் வந்து அது வந்து சீனனோட தோட்டம், பன்னியிலே பேங்க்னு ஒன்று இருந்து பாருங்க, அவரோட தோட்டம். அப்போ நாங்கள் எல்லாம் அங்கே இருந்துக்கும் போது அப்பாவுக்கு நல்லா ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் ஊர்லேருந்து கூட்டிட்டு வந்துச்சு. அந்த மாடெல்லாம் பார்க்கறதுக்கு பால் வியாபாரம், மாட்டு வண்டி அதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா எனக்கு நல்லா சின்ன பிள்ளை பாருங்க. அப்போ ஒரு 4-5 வயசு வரைக்கும் அது மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு 5 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டாங்க. அம்மா வந்து ஊர்ல இருந்ததுனால அவங்க அப்பெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அந்த மணல் எடுத்து கொட்டி, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? ராமகிருஷ்ணா. அதாவது மணல் எடுத்து கொட்டி அதுல எழுதி கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா அவனானா அந்த விரலை வச்சுக்கிட்டு அதை இது பண்ணி அதை கற்றுக்கிட்டு இருக்கும்போது 5 வயசுல எனக்கு கொண்டு ஸ்கூல்ல போட்டாங்க. அப்போ 5 வயசுலாம் ஸ்கூல் போக முடியும். ராமகிருஷ்ணா தமிழ் பாடசாலை. இப்போ வந்து ராமகிருஷ்ணா வந்து ஒரு பெரிய ஸ்கூலா இருக்குது. அப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு அத்தாப்பு கொட்டாவன்னு சொல்லுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா கீழே தாவலை மேய்ஞ்சி கொடுக்கும், இந்த பக்கம் பாம்பு என்னென்னமோ இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அது 1ஆவதுல இருந்து 4ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல படிச்சேன். அதுக்கு பிறகு அங்க நல்ல ஒரு ஸ்கூல் கட்டிட்டாங்க. 4ஆவதுல இருந்து 6ஆவது வரைக்கும் அங்க படிச்சேன். படிச்சு முடிஞ்சோடனே அப்பெல்லாம் தமிழ் ஸ்கூல்ல வந்து ரிமூவ்னு ஒரு படிச்சாதான் வேற ஸ்கூலுக்கு போக முடியும். நாங்க 48 பேர் ஒன்னா பரீட்சை எழுதணும். பரீட்சை எழுதுனா எனக்கு நான் தான் 10 வயசு 10 மாசத்துல அந்த சமயத்துல ரெக்கார்ட் பிரேக் பரீட்சை எழுதுனேன் 6ஆவது. அந்த சமயத்துல எனக்கு இது இல்ல, பிறந்த சுறா இல்லைன்னு சொன்னா பரீட்சை எழுத முடியாதுட்டாங்க. அப்ப நல்ல வேலை அந்த சமயத்துல நல்ல திருவாரூர்ல ஹாஸ்பிட்டல்ல நான் பிறந்திருக்கேன். போய் தேடி எடுத்துட்டாங்க. அங்க வச்சு வந்து அந்த பிறந்த சுறா வந்து ஒரு படம் எங்க பரீட்சை எழுதுறதுக்கே விட்டாங்க. 6ஆவதுல பரீட்சை எழுதி 48 பேர் எழுதணுமே, 3 பேர் தான் பாஸ் பண்ணணும். அந்த 3 பேர்ல நான் ஒரு ஆளு, இந்த எழுத்தாளர் பாவை அவங்க ஒண்ணு, இன்னொரு பையன் காளிமுத்துன்னு ஒரு பையன், 3 பேர் தான் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணோன்னே அப்ப அம்மா வந்து அங்க இந்த வேளாங்கண்ணி பக்கத்துல இருந்தேன்னா அவங்களுக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வம், கிறிஸ்டியன்ஸ் நிறையாங்க. அப்ப நிறைய வந்து உதவிகள் இருந்துச்சு இல்ல, அதனால படிச்சிருக்காங்க. படிக்கவங்க என் பொண்ணு நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு ரிமூவ்க்கு அனுப்பி விட்டாங்க. ரிமூவ்க்கு அனுப்பினா சென்ட் ஜார்ஜஸ்ங்கிற ஸ்கூல். சென்ட் ஜார்ஜஸ் பண்ணா ரொம்ப ஃபேமஸ். அப்ப அது எனக்கு தெரியாது. சரி ஏதோ போயிட்டா எல்லாம் மலாய் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க, தமிழ் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க, சைனீஸ் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ரிமூவ்ல ஒரு வருஷம் படிக்கணும். ஏன்னா அந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்லாம் ஒன்றும் இருக்காது, பேசுனதே இல்லை இங்கிலீஷ்ல. நான் படிக்கிற காலத்துல நேஷனல் லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ், மலாய்க்கு வந்து ஒரே ஒரு 3/4 மணி நேரம் தான், இங்கிலீஷ்க்கு ஒரு 3/4 மணி நேரம், பாக்கி எல்லாம் இலக்கணம் இலக்கியம் அந்த மாதிரி தமிழ்ல தான் படித்தேன். அந்த ரிமூவ் கிளாஸ் போகும்போது சீன பிள்ளைங்க, தமிழ் பிள்ளைங்க, மலாய்க்கார பிள்ளைங்க எல்லாம் வந்து எல்லாம் பேசி ஒரு அளவுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு வருஷத்துல என்னத்த நாங்க பேசி பிடிச்சிக்க முடியும். அப்புறம் ஃபார்ம் 1க்கு வந்து எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன், இவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் காலை எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வந்துருமா, 5:30 மணிக்கு என்ன ஸ்கூலுக்கு வந்து ஏத்திட்டு போவாங்க கார்ல. எங்க வீட்டுல ஒரு டிரைவர், அவர் ஏத்திட்டு போனாருன்னா அப்ப கார் இருந்ததா? அப்ப யாருன்னா இப்போ வந்து பினாங்க்ல வந்து ஜெயா டேட்டிங்னு ஓனர் பெரிய அவங்க தாத்தா வந்து ஒரு டிரைவர். அவர் டிரைவர் போயிருந்தா தெரியும். அவர் அம்பாசிடர் காண்டி வச்சிருப்பாரு, அதை நாங்க தள்ளணும். காலை 5 மணிக்கு வீடு பக்கத்துல இருந்தாரு. அவரு எங்களை எல்லாம் ஏற்றிக்குவாரு. அப்போ எத்தனை பேர் இருந்தது? 15 பேர் உட்காந்து பேக்கெல்லாம் பின்னால வச்சுக்கணும். இதுல பேக்ல என்ன செய்வாங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா ஸ்கூலுக்கு போவோம். அது பாதி நின்றுக்கும் காடி வேற. அது தள்ளி கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்குள்ள அங்க ஸ்கூல் 7:30 8 மணிக்கு, அங்க 7:45 ஆரம்பிச்சாங்க. நாங்க 8:30 மணிக்கு தான் போய் சொல்லுவோம்.
அங்க போனோடனே கையை நீட்டணும். சர்வசாதாரணம் அந்த பெரம்ப பார்த்தோன்னே எனக்கு அந்த நினப்பு வந்து ஹெட் மாஸ்டர் வந்து காப்பு மாணிக்க முதலியாருன்னு கொண்டை கட்டிட்டு இருப்பாரு. அவர் பெரிய வாத்தியார். அவர் தான். அவர் இங்க போகும்போதுமே அடிப்பாரு நிச்சயமா. மாணிக்க முதலியார் தமிழர் தான். நான் ஹெட் மாஸ்டரா இருக்கும் போது தான் நாங்க படிச்சேன். காப்பு மாணிக்க முதலியாருன்ட்டு. அங்க போனோடனே அது சர்வசாதாரணமாயிடுச்சு எங்களுக்கு. நாங்க லேட்டா வரோம்னு தெரியும். அவருக்கும் தெரியும் ரொம்ப தூரத்துல இருந்து வரோம்னு. இருந்தாலும் அவர் அடிப்பாரு. ரோத்தனை வச்சுட்டு இருப்பாரு. லேட்டால வரோம், ஏழை மக்களுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருப்பா. நாங்க எங்களோட சந்தர்ப்பம் சொன்னா டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையில வருவோம். இப்படி கையை நீட்டுவோம். சர்வசாதாரணமா கை நீட்ட வேண்டியதுனா ஒரு அடிப்பாரு. அதோட கிளாஸ்க்கு போயிடும். அங்க பாதி பாடம் முடிஞ்சிடும். அப்புறம் போய் அந்த பிள்ளைங்க கேட்டுட்டு பாடத்தை ஆரம்பிச்சு படிப்போம். அது முடிஞ்ச ஒரு படம். அப்புறம் இங்கிலீஷ் ஸ்கூல் போகும்போது அந்த ஸ்கூல் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்கூலு. இப்ப 7 years 6 years எடுத்தாலும் அந்த ஸ்கூல் போக முடியுது. எனக்கு அப்ப தெரியாது. அப்ப என்னன்னா இவ்வளவு தூரம் போனேன். அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அந்த ஸ்கூலுக்கு போக. ரொம்ப தூரமா இருக்குப்பா. நான் காலைல 5:30 மணிக்கு போனா எனக்கு ஏற்றிட்டு போயிடாரு. திரும்ப அவர் எல்லாரும் இறக்கி விட்டு 3:30 மணிக்கு தான் என்ன கொண்டாந்து விடுறாரு. இவ்வளவு கஷ்டமா இருக்குப்பா. இது ஏன்னா அப்பா அங்க கொண்டு படிக்க வச்சுங்க அப்படின்னா அப்பாவுக்கும் தெரியாது. அது அவர் நல்ல ஸ்கூல். இப்போ வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு அந்த ஸ்கூல். நான் படிச்சேன்னு சொல்றதே பெருமையா இருக்குது. அப்புறம் என்ன செஞ்சாங்க, ஸ்கூல் வந்து பக்கத்துல ஒரு ஸ்கூல் கட்டினாங்க. அந்த ஸ்கூல் யூத்தம் செகண்டரி ஸ்கூல். வீட்ல இருந்து நடந்து போயிடலாம். ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஸ்கூல்ல எனக்கு மாத்தினாலே போச்சுன்னு சொல்லிட்டு மாத்திட்டு வந்து அப்புறம் இங்க வந்து படிச்சேன். ஃபார்ம் 5 வரைக்கும். ஃபார்ம் 3 முடிச்சு ஃபார்ம் 5 வரைக்கும் இங்க படிச்சேன். அப்ப நாங்க படிக்கும் போதெல்லாம் இந்த பிஎம்ஆர் SPM STPMலாம் இல்ல. நாங்க படிக்கிற காலத்துல கேம்பிரிட்ஜ். அதுக்கு அப்பவே வந்து கேம்பிரிட்ஜ் பரிசு எழுதுறதுக்கு 80 கட்டணும். அந்த 80 கட்டுறது கூட எவ்வளவு கஷ்டமான விஷயம். அப்பா என்ன செஞ்சாங்க, ஒரு கண்ணுக்குட்டி வித்து. நான் வந்து எனக்கு பரிசு எழுதியே ஆகணும், கட்டாயம் படிக்கணும்ட்டேன். அப்போ ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சு வித்து, அந்த அப்பெல்லாம் 80 வரைக்கும் ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சு வித்து அந்த பரிசைக்கு காசு கட்டினாங்க. காசு கட்டி எங்களை படிக்க வச்சாங்க. அப்ப வருஷம் நான் அந்த மார்கழி மாசத்துல 4-5 கண்ணுக்குட்டியை வித்துட்டு உங்களுக்கு புத்தகம்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நாங்க 7, 8, 9 பேர் பாருங்க. அந்த கண்ணுக்குட்டியை வந்து அந்த மலாய்க்காரர்கள் வாங்கிட்டு போய் அந்த இது அரியில அங்கி வருதுல்ல, அது கொண்டு போய் வயல்ல வச்சு நல்லா மேய்ச்சி வளர்த்து அதை வித்துருவாங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம பிள்ளைங்களை வளர்க்குற மாதிரி ஊட்டு மறந்த கண்ணுக்குட்டியை வித்துட்டு எங்களை படிக்க வச்சாங்க. 9 பேர் நாங்க. 9 பேரும் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அது அந்த எப்படி தெரியுமா, யூனிஃபார்ம்லாம் இப்ப நினைச்சப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இல்ல. வருஷம் முடிஞ்சோன்னு டிசம்பர் மாசத்துல ஆளுக்கு ஒரு 2 யூனிஃபார்ம், அப்புறம் 2 சப்பாத்து பேக்கு. இதை நாங்க மறு வருஷம் வரைக்கும் அதை தான் வச்சு பாவிச்சுக்கணும். இடையில வந்து சப்பாத்து சமயத்தில் கிழிஞ்சிரும். அதை எங்க அம்மா தைச்சு கொடுத்தா நான் போட்டிருக்கேன். இப்போ உள்ள தம்பி பிள்ளைங்கலாம் வந்து அதான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பொறாமையா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவங்க ஸ்கூல் போற இதை சந்தோஷமா இருக்கு பாக்குறது. கார்ல போறாங்க, நல்ல வசதியான சட்டம் கொண்டு போறாங்க. வீட்டுல வந்து அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, அது எல்லா வசதியோடய படிக்கிறதுக்கு நல்ல ரூமு. அப்போ 2 ரூம் தான். அது எப்படி இருக்கும்னா அப்படியே ரூம்ல வந்து பலகை அடிச்சு அது 2 ஒன்று போட்டுருவாங்க. அதுல ஒரு பலகை இருக்கும், அதுல ஆளுக்கு ஒரு தலாணி இருக்கும். நம்ம என்ன செய்யணும், படுக்க போகும்போதும் அந்த தலாணி எடுத்து போட்டு வரிசையா படுத்துக்குவோம். படுத்துக்கிட்டு அந்த மாதிரி மெத்தனா என்னன்னு பார்த்தது இல்லை. அப்பெல்லாம் மெத்தலாம் இல்லை. பாய் யாராவது வந்துட்டாங்கன்னா வீட்டுல வந்து கொஞ்சம் நாக்காளி மெசம் இருக்கும், பாய் தான் இருக்கும். வந்தோடனே உடனே பாயை எடுத்து போட்டு நான் உட்கார சொல்லுவேன். எப்படி நீங்க இந்தியாவுக்கு போனீங்க இந்த காலகட்டத்தில்? இதெல்லாம் முடிச்சுட்டு படிச்சு முடிச்சோன்னா அப்பா அம்மா இந்தியால இருந்து வந்தவங்க அவங்களுக்கு வந்து அந்த ஜாதிங்கிற ஒரு இந்த கவுண்டருங்கிற ஒரு இதுலாம் அந்த இதில் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா அப்பாவும் ஊருக்காரங்க, அம்மாவும் ஊருக்காரங்க. அம்மாவோட ரிலேஷன்ஸ் பூரா இந்தியால இருந்தாங்க, அப்பாவோட ரிலேஷன்ஸ் பூரா இந்தியாவில் இருந்ததுனால அவங்களுக்கு இங்கே உறவுங்கிறது வந்து இங்கே வந்து பழகினவங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தானே. நமக்குன்னு ஒருத்தரும் இல்லை, நம்ம இந்தியாவில் தானே எல்லாம் இருக்குன்னு இங்கே வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஊரில் தான் நிலத்தை வாங்கி வச்சுட்டாங்க. நிலமா இங்கே வந்து வசதிப்படுத்தணுங்கிறத நினைக்கல. ஆனால் ஒரே ஒரு காரியம் என்ன பண்ணாங்க, இந்த மாட்டுக்காக இப்போ நாங்கள் வந்து ஒரு சுகமாக நாங்கள் வாழ்ந்ததுக்கு என்ன காரணம், எங்கள் அப்பா வந்து அந்த சமயத்தில் வயலில் தேவைப்பட்டுச்சு, அவங்களுக்கு வைக்க தேவைப்படுதுன்னா ஒரு இடத்த வாங்கி போட்டிருந்தாங்க. அதுவே எங்களுக்கு தெரியாது. அப்பா வாங்கி போட்டு வயலுக்குலேருந்து வரும் வைக்க அது தெரியும். அப்பா இறந்த ஒரு ரொம்ப நாள் சென்று அந்த இடம் அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டிருக்கு ஸ்கூல் கட்டுறதுக்காக. அவங்க வந்து என்ன செஞ்சு தேடி இருக்காங்க, இந்த மாதிரி இந்த 4 பேர்ல இருக்க இந்த இது அந்த இடம் அது யாரோட இடம் தெரியலன்ட்டு. அப்போ யாரோ ஒரு கையெழுத்து வந்து எங்கள் அப்பா தமிழில் போடுங்க. அந்த கையெழுத்து வந்து ஒரு கான்ட்ராக்டர் பார்த்துருக்காரு. அவர் பார்த்துட்டு இது எங்கள் மாமாவோட கையெழுத்துன்னு சொல்லிட்டு எங்களை தேடி வந்து அந்த இடத்த வந்து தேடி வந்து இது உங்களோட பிள்ளைங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்களா வித்துருக்கலாம். அவங்க ஸ்கூல் கட்டிட்டாங்க, அந்த காசை கொண்டு கவர்மெண்ட் போட்டுருச்சு. இப்போ இதுல இப்போ நாங்க 8-9 பேருக்கு, அம்மாவோட சேர்த்து 9 பேருக்கு அவங்களே கூப்பிட்டு பிரிச்சு கொடுத்துட்டாங்க ஒரு தொகை. அது மாதிரி அப்ப அதை இங்க வாங்கியிருந்தாங்க. இப்போ ஊர்ல அந்த சம்பாதிக்க ஊர்ல வாங்கி போட்டாங்க நிலத்தை வாங்கி போடும்போது இப்போ பிள்ளைங்க எல்லாம் யாரும் அங்க போய் தங்குறது இல்லை. அந்த நிலம் பூரா உறவினர் சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க தான் சாப்பிட்டுட்டுங்க. சரி, எப்படி நீங்க அந்த இந்தியாவுக்கு போனீங்கிறத அதுக்கு பிறகு அதான் அப்பாவும் அம்மாவும் என்ன செஞ்சாங்க, அதான் அங்கதான் மாப்பிள்ளை பார்க்கணும் சொல்லிட்டு உறவுல அதே ஜாதி தான் அவங்களுக்கு மெயின் உறவு. அதெல்லாம் ஒன்றும் ஜாதி சொந்தக்காரங்களா இருக்கணும் சொல்லி அப்புறம் போய் அங்க பார்த்து அங்க மாமா மகனுக்கு வந்து பார்த்தாங்க. மாமா மகனுக்கு ஜாதகம் பொருந்தல. ஜாதகம் பொறுமையோட சொன்னோன்னா எங்க மாமா ஒரே அழுக. பிள்ளை வந்து நான் எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது, எங்க தங்கச்சி மகளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் அந்த உறவு இது பண்ணும். அது எங்க அப்பா கொஞ்சம் ஓரளவுக்கு மலேசியாவிலேருந்து வாங்கினா பெரிய கொடி சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு நினைப்பு நிறைய இது பண்ணுவாங்கன்னு. அதோட
என்ன அவங்களுக்கு வந்து ஜாதகம் பொருங்கலைங்க. எதிர்த்த வீட்டில் வந்து அவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கும். அவங்க கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் தங்கச்சி மகளை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். எங்கள் வீட்டு மகனுக்கு மகன் வந்து இந்த மாதிரி ஜாதகம் பொருந்தலைன்னு சொல்லி அழுவும். அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட அக்கா புருஷன்